ச்சே, இந்த சித்ரா ஏன் இப்படி பண்றா? பாவம் அந்த பொண்ணு. எனக்கு ஆக்சிடென்ட்ல எல்லாம் மறந்துடுச்சுன்னு இவங்க ஏதாவது என்கிட்ட கேம் விளையாடுறாங்களா? இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை நான் எப்படி விரும்பியிருப்பேன்? இந்த சித்ராவை நான் விரும்பினேன்னா, அவளை நான் பீச் பார்க்குன்னு கூட்டிட்டு போனேன்னா, அவ சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியல. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பொண்ணை நான் எப்படி விரும்பியிருப்பேன்? அவளும் ஒரு பொண்ணு தானே. இன்னொரு பொண்ணு இவ்வளோ தப்பா பேசினா அந்த பொண்ணு எப்படி அதை தாங்கிக்குவா? இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு நினைச்சாலே ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பொண்ணை நான் எப்படி விரும்பியிருப்பேன்? இதுல ஏதாவது மர்மம் இருக்குமா? இவங்க எல்லாம் என்னை ஏமாத்துறாங்களா? அந்த பார்க்கில் ஒரு பொண்ணை பார்த்தேன். அவளை மாதிரி ஒரு பொண்ணை நான் விரும்பியிருப்பேன்னு சொன்னா கூட நம்பலாம். எவ்வளவு சாந்தமான முகம், அமைதியான பேச்சு. யார் அந்த பொண்ணுன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா அவ எனக்கு பழக்கமான பொண்ணுதான். அவளை பார்க்கும்போது என் உள் மனசுல ஏதோ ஒண்ணு தோணுது. அவளை நான் திரும்ப பார்ப்பனா? ஆதிக்கே புரியுது அவன் சித்ராவை விரும்பியிருக்க மாட்டான்னு. நல்லவேளை அவனுக்கே சித்ரா பண்ற எதுவுமே பிடிக்கல. சித்ரா சொல்லியிருக்காளா ஆதி சித்ராவை விரும்பினா அதனாலதான் கல்யாணம் பண்ணனாங்கன்னு. பயங்கரமான கேடியா இருக்காளே சித்ரா. பேசாம ஆதி கிட்ட இப்போ போய் தியாவை பத்தி சொன்னா என்ன? ஆதி, வா மச்சான். என்னடா பண்ணிட்டு இருக்க? உடம்பு எப்படி இருக்கு? கையில இருக்கிற கட்டெல்லாம் பிரிச்சுட்டாங்க போலயே. பிரிச்சுட்டாங்க மச்சான். காலில் இருக்கிற கட்டு நாளைக்கு பிரிச்சுடலான்னு சொல்லிட்டாங்க. சரி சரி மச்சான், நடக்க முடியுதா? பிசியோதெரப்பிலாம் பண்றியா? மச்சான், உன்கிட்ட ஒன்று கேட்கணும். மறக்காம உண்மையை சொல்லுவியா? சொல்லு மச்சான், என்ன விஷயம்? இங்க எல்லாரும் சொல்ற மாதிரி எனக்கும் சித்ராவுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணாங்களா? ஆமா மச்சான், உனக்கும் சித்ராவுக்கும் நிச்சயம் பண்ணி 2 நாள்ல கல்யாணம்னு இருக்கும்போதுதான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. இவங்க சொல்ற எல்லாமே பொய்யா இருந்துடக்கூடாதான்னு இருக்குது மச்சான். நான் எப்படா சித்ராவை விரும்பினேன்? அவளோட நடவடிக்கை, அடுத்தவங்களை அவ நடத்துற விதம் எதுவுமே எனக்கு பிடிக்கல மச்சான். இப்படி இருக்கிற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வாழ்க்கை முழுக்க எப்படி நான் சந்தோஷமா இருப்பேன்? பேசாம ஆதிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம். எவ்வளவு வருத்தப்படுறான். அப்போ உனக்கு சித்ராவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா? சுத்தமா இல்லை மச்சான். அந்த விஷயத்த நினைச்சாலே எனக்கு தலையெல்லாம் வலிக்குது மச்சான். இப்போதைக்கு ஆதிக்கிட்ட தியாவை பத்தி பேசுறது நல்லதுன்னு தோணல. சித்ராவுக்கு இவனுக்கும் கல்யாணத்தை நிறுத்திடுவோம். அதுக்கப்புறம் தியாவை பத்தி இவன்கிட்ட பேசலாம். நான் ஏதாவது சொல்லி அந்த அதிர்ச்சியில இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, ஷோ வேண்டாம், இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனா இவனுக்கு தான் சித்ராவை பிடிக்கல, அது போதும். சரி மச்சான், நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறம் பாக்குறேன். இப்போ என்ன கிளாஸ் டி? நிலா. ஏய் ஏய் நிலா. ஏய், என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு நீலா நீலான்னு கத்திட்டு இருக்க? இல்ல நிலா, நான் புக்கு எடுத்துட்டு வரல, அதான் நீங்க வந்து உட்காரேன், உன் புக்கை நானும் சேர்ந்து பாத்துக்கிறேன். காலேஜுக்கு எதுக்கு வர? புக் எடுக்காம எதுக்கு வந்த? நீ என்னமோ பண்ணிட்டு போ. ஏண்டி நீலா, அவனும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டே இருக்கான், நீ நோஸ்கட் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்படி இருந்து திருந்த மாட்டானே. அது என்ன ஜென்மமோ தெரியல. ஏண்டி, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஏய், லவ்னா என்ன நினைச்ச? அவங்கள பார்த்தாலே அப்படியே பட்டாம்பூச்சி படபடபடன்னு பறக்கணும். இவனை பார்த்தா பட்டாம்பூச்சியா பறக்குது? ஒரு கொசு கூட பறக்காது. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு நீ வந்து பேசிட்டு இருக்க, சிரிப்பு தான் வருது. ஏண்டி சத்யா, உனக்கு எப்பயாவது பட்டாம்பூச்சி பறந்துருக்கா? பட்டாம்பூச்சியாவது பறக்கிறதாவது? ஏண்டி காமெடி பண்ற? இன்னைக்கு என்ன ஜெனிஃபர் ஆளையே காணோம்? தெரியல, என்னதும் பேக தூக்கிட்டு ஓடிட்டாலோ என்னவோ.
ஐயோ, இவனா? என்ன பண்ண போறான்னு தெரியலையே. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் சார். என்ன உங்களுக்கு என்ன? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடலாமா? ஒருத்தர எழுந்து உங்களுடைய நேம் என்னன்னு சொல்லுங்கள். இவனுக்கு இன்னுமா என் பேர் தெரியாத மாதிரி எழுந்து நேம் சொல்றான். இன்னும் என்ன பண்ண போறானோ? சார், ஐ எம் பவித்ரன். ஐ எம் ராஜு சார். உங்க ரெண்டு பேருக்கு என்ன? டெல் மீ யுவர் நேம். ஐ எம் சத்யா. சத்யா. ஸோ டெல் மீ, வை டு யூ சூஸ் இன்ஜினியரிங்? படிக்கிறதுக்கு தான். உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இல்லை சார், இன்ஜினியரிங் என்னோட பேஷன், அதனால தான். நெக்ஸ்ட். ஐ எம் நீலா. Okay. So, I am Arjun. Without any further delay, we can go with the topic. Today I am going to teach what is AI. There is a lot of definition for AI, that is thinking humanly and thinking rationally, and also acting humanly and acting rationally. In acting humanly, turning test, natural language processing, knowledge representation, and automated reasoning. And machine learning. The exciting new effort to make computers think. The art of creating machines that perform functions that require intelligence when performed by people. Neela, Satya, சார், கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, அங்க என்ன வேடிக்கை? வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், கிளாஸையே கவனிக்காம ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நத்திங் சார். வாட் நத்திங்? யூ டெல் மீ வாட் இஸ் AI? மாட்டேன். வீட்டிலேயே படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவான், இப்போ இங்கே வந்துட்டானா? டெல் மீ வாட் இஸ் AI? கிளாஸ் நடத்தும்போது கவனம் இங்க இல்லாம என்ன வேடிக்கை? ஐயோ, என்ன இப்படி கோவப்படுறான்? நீங்க உட்காந்து அங்க கதை பேசிட்டு இருக்கீங்கன்னா நான் எதுக்கு இங்க கிளாஸ் எடுக்கணும்? சொல்ற எதையும் காதுல வாங்குறது கிடையாது. ஈடியட். இங்க பார், நாளைக்கு வரும்போது இந்த டாபிக் ஃபுல்லா படிச்சுட்டு இருந்திருக்கணும். நாளைக்கு நீ தான் செமினார் எடுக்கணும். ஓகேவா? என்ன? ஓகே சார். கவனி. சொல்லுங்க சந்தோஷ், எதுக்கு பார்க்கணும்னு வர சொன்னீங்க? தியா, அது ஆதி விஷயமா பேசுறதுக்கு தான். ஆதியா? அப்படி யாரும் எனக்கு தெரியாதே. இல்ல தியா. இங்க பாருங்க சந்தோஷ், அவரை பத்தி பேசுற மாதிரி இருந்தா இங்க வராதீங்க. அவரால் எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அவராக தான் என் வாழ்க்கையில் வந்தார், தாலி கட்டி என்னை மனைவியாகவும் ஆக்கினாரு. எல்லாத்தையும் நான் பொறுத்துப்பேன். என் அப்பா என்ன தப்பு பண்ணாங்க? அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சிட்டு இருக்காரு. எல்லாம் யாருனால? அவரால் தான். இப்போ அவருக்கு என்னை யாருன்னே தெரியலன்னு சொல்கிறாரு. என்னை நம்ப வச்சு ஏமாற்றி என் வாழ்க்கையே இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. இனியும் அவரை பற்றி பேசுகிறேன்னு தயவு செஞ்சு என்கிட்ட வராதிங்க. நீங்கள் வரணும்னு நினச்சாலும் நான் இங்கே இருக்க போகிறதில்ல. என்ன தியா சொல்றீங்க? ஆமாம், என் அப்பா ஒரு பிஸ்னஸ்மேன். எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக, என் பேஷனுக்காக என் கூட வந்து இங்கே இருந்தார். இப்போது அவருக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை நான் கொடுத்துட்டேன். இந்த கேஸ்லாம் முடிஞ்சதும் நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன். தியா ப்ளீஸ், ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. இனி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சந்தோஷ். என்னை பார்த்து உன் பேர் என்னன்னு என்னை பார்த்து கேட்டார். அப்போவே
அந்த தியா செத்துட்டா. இப்போ உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கிறது வெறும் ஜடம். இனி நான் வாழ போற வாழ்க்கை என் அப்பாவுக்காக மட்டும்தான். அவர் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்தே சொல்லிட்டு இருக்காரு, என் கூட வந்துருமா வந்துருமான்னு. நான் அப்போலாம் கேட்கவே இல்லை. ஆனால் என் அப்பா சொன்னது எவ்வளோ கரெக்டுன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. நான் அவரோட போயிடுவேன். பிரியா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. ஆதிக்கு ஆக்சிடென்ட் ஆனதில்ல, கடைசியா 6 மாசம் நடந்த எந்த விஷயமும் அவனுக்கு ஞாபகம் இல்லை. என்ன சந்தோஷ் சொல்றீங்க? ஆமாம் தியா. அப்போ அதனாலதான் அவர் என்ன யாருன்னு கேட்டாரா? ஆமாம் தியா. இல்லைனா ஆதி எப்படி தியா உன்னை பார்த்து யாருன்னு கேட்பான்? உனக்கா தெரியறது இல்லையா? சாரி சந்தோஷ். ஆதிக்கு இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? இப்போ அவருக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? அவர்கிட்ட நான் தான் தியா அப்படின்னு சொன்னீங்களா? இல்லை தியா, ஆதிக்கு பழசெல்லாம் யோசிக்க அவனுக்கு மயக்கம் வருது. அவன் உடம்பு சரியாகணுன்றதுனால நாங்கள் எதையும் அவன்கிட்ட சொல்லலை. நான் எப்போல்லாம் அவன்கிட்ட உண்மையை சொல்ல போகிறோனோ அப்போல்லாம் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. அது ஆதியோட ஹெல்த்தை பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால அவன் உடம்பு குணமாகட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லிக்கலான்னு இருக்கேன். சந்தோஷ், நான் ஆதியை பார்க்கணும் சந்தோஷ். எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுங்க சந்தோஷ். ஒன்றும் பிரச்சனை இல்லையா. நாளைக்கு அவன் கால் கட்டையை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவன் நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிருவான். அவன் நார்மலாக அவன் வேலையை செய்யவும் ஆரம்பிச்சிருவான். அதனால நீ அவனை வழக்கம் போல் எப்பயும் பார்க்குற மாதிரியே பார்க்கலாம், வெளியே பார்க்கலாம். நீ வருத்தப்படாத, எல்லாம் நல்லதாக நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ். அப்போ நான் வரந்தியா? ஆ சரி. ஆதி, உங்களை போய் நான் தப்பா நினைச்சிட்டேன், என் மன்னிச்சிடுங்க. இந்த ஜென்மம் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் ஆனாலும் உங்களையும் என்னையும் எதாலையும் எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது. உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். நான் உங்களுக்கு ஞாபகம் வர வைப்பேன். இந்த ஆதியையும் பிரியாவையும் சேர்த்து ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணலான்னு பார்த்தா அது நடக்காது போலையே. இந்த ஆதி குணமாக 1 மாதம் ஆகும்னு சொன்னாங்க. 1 வாரத்திலே சரியாயிட்டானே. அந்த பிரியாவை வச்சு காய் நகர்த்தலான்னு பார்த்தா எல்லாம் சொதப்பிடுச்சு. அம்மா, ஏ வாடி, எப்படி இருக்க? உன் புருஷன்லாம் எப்படி இருக்கான்? நீங்க என்ன தனியா நின்று பண்ணிட்டு இருக்க? ஆதி பரவாயில்ல, நடக்கிறான்னு சொன்னாங்க, அதாம்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இவ என்னமோ சொந்த தம்பி மாதிரி வந்து வந்து பார்த்துட்டு போறா. உன் தம்பிக்காரனுக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்கணும், அவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணணும், அதை பற்றிலாம் ஏதாவது யோசிச்சியா? வந்துட்டா, ஆதிக்கு கால் உடஞ்சிருச்சு, ஆதிக்கு தலை உடஞ்சிருச்சுன்னு. ஏண்டி, இவனுக்கு மேலே இருக்கிற அக்கறை கூட உனக்கு அர்ஜுன் மேலே இல்லையா? சொல்லுவேன். நான் வீட்டுக்கு வந்தாலே எப்படா இவ போவான்னு பார்த்துட்டு இருப்பான். அவன்கிட்டலாம் என்னால் பேச முடியாது. இங்கே பாருடி, நாளைக்கு உனக்கு ஒன்றுனா உன் கூட பிறந்தவன் தான் வருவான், இந்த ஆதி வரமாட்டான். அதை மனசில் வச்சுக்கோ. அதனால உன் தம்பிக்கு இந்த சித்ராவை எப்படி கல்யாணத்தை முடிக்கலான்னு யோசி. நானே அந்த பிரியாவை ஆதி கூட சேர்த்து வச்சு பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பார்த்தா அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சிடுச்சு, அவளும் போயிட்டா. எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுன்னு முடிச்சிட்டு இருப்பேன். நீ என்னடானா அவனுக்கு ஒத்து ஊதிட்டு இருக்கியா? அம்மா, நான் எப்படிம்மா அர்ஜுனை விட்டுருவேன்? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இந்த ஆதி இருக்கான்ல, அவன் ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்காமா. என்னடி சொல்ற? அட ஆமாம்மா, அன்னைக்கு ஒரு நாள் நான் கோவிலில் பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கில் பார்த்தேன். அதே பொண்ணு கூட உட்காந்து பேசிட்டு இருந்தான், அந்த பொண்ணு கூட உட்காந்து சாப்பிட்றான்.
அதுவும் பப்ளிக் பார்க்கில் அந்த பொண்ணோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காமா. அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சி ஆதிக்கும் அவளுக்கும் என்ன தொடர்புன்னு கண்டுபிடிக்கணுமா. அதை கண்டுபிடிச்சாலே ஆதியோட கல்யாணத்தை ஈஸியாக நிறுத்திடலாம்.